9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். புஷ்பா செட் டு நாட் ஸ்பாயில் தி ஈகோ சிஸ்டம். நமக்கு இப்போ இது டைரக்டில் இருக்குது, நமக்கு இன்வெர்டட் கமா இருக்குது. ஸோ இதை இன்டைரக்டில் மாற்றணும். இன்டைரக்டில் மாற்றுறதுக்கான ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீக்கர் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ புஷ்பா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்படியே எழுதிக்கணும் புஷ்பா. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். செட் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா மாற்றணும். அதுக்கு இந்த லாஸ்ட்டில் என்ன பங்க்சுவேஷன் மார்க் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இங்கே இருக்கிறது வந்து ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா ரெண்டு டைப்பாக வரும். ஒன்று டிக்ளரேட்டிவ் டைப், சாதாரண வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னம்னா இம்பரேட்டிவ் டைப், கலவை வாக்கியம். இது எப்படி டிசைட் பண்ணணும்னா, இந்த ஓப்பன் கோட்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓப்பன் கோட்டேஷனுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் இருந்துருச்சுன்னா அது டெக்ளரேட்டிவ் டைப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே என்ன இருக்குன்னா, டு நாட் ஸ்பாயில் தி ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டமை என்ன செய்யாதீங்க, ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸாக கொடுத்துருக்கிறதுனால இது என்ன டைப்பில் வரணும் அப்படின்னம்னா இம்பரேட்டிவ் டைப்பில் தான் வரணும். ஸோ செட் அப்படிங்கிறது என்ன வரணும் அப்படின்னம்னா, இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸுடைய மீனிங்க்கு தகுந்த மாதிரி இங்கே ஈகோசிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா அட்வைஸ்ட் அப்படிங்கிறது சரியாக வரும். ஸோ செட் இங்கே என்னவா மாறணும் அப்படின்னா அட்வைஸ்ட் அப்படின்னு மாறணும். அடுத்ததாக மூணாவது ரூல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா லிசனர். இங்கே நமக்கு லிசனர் இல்லை. ஸோ ஃபோர்த் ரூல், இந்த பங்க்சுவேஷன் மார்க்கை இன்டைரக்ட் போகும்போது என்ன செஞ்சிடணும், ரிமூவ் பண்ணிடணும். கம்மாவே எடுத்துடணும், இங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் கோட்டேஷன் எடுத்துடணும். நெக்ஸ்ட் ரூல் என்னதுன்னா கன்ஜங்ஷன். இம்பரேட்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால அதனுடைய கன்ஜங்ஷன் என்ன வரணும் அப்படின்னம்னா நமக்கு டூ வரணும், அப்படி இல்லைன்னா நாட் டூ வரணும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய மீனிங்க்கு தகுந்த மாதிரி ஒன்று டூ போடணும், இல்லைனா நாட் டூ போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டு நாட், செய்யாதீங்க அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா டூ வரக்கூடாது. என்ன தான் போடணும், நமக்கு நாட் டூ தான் நம்ம போடணும். அப்போ புஷ்பா அட்வைஸ்ட் நாட் டூ. இந்த டு நாட்டுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், நாட் டூ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இதை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். ஸ்பாயில் தி ஈகோசிஸ்டம். இப்போ இங்கே டூ போட்டால் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோசிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணுங்க அப்படின்னு வந்துடும். இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றின மாதிரி என்ன செஞ்சிடும், ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடாது. ஒன்று இங்கே பாசிட்டிவ் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயும் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கணும், நெகட்டிவில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரணும்னு பாருங்கள், புஷ்பா அட்வைஸ்ட் நாட் டு ஸ்பாயில் தி ஈகோசிஸ்டம் அப்படின்னு வரணும். செகண்ட் கொஸ்டின், எபின் செட் ஹேவ் யூ புக்ட் த டிக்கெட்ஸ் டு டெல்லி. இப்போ நமக்கு எபின் அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கர். அப்போ ஸ்பீக்கர் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, எபின். நெக்ஸ்ட் ரூல், செட் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். வழக்கமாக என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே இருக்கக்கூடிய டைப்புக்கு தகுந்த மாதிரி மாறணும். நமக்கு இங்கே என்ன இருக்குது, கொஸ்டின் டைப் தானே இருக்குது. அப்போ செட் அப்படிங்கிறது என்னவா மாறணும், ஆஸ்க்டு அப்படின்னு மாறணும். அடுத்தது இங்கேயும் நமக்கு லிசனர் இல்லை. ஸோ இந்த பங்க்சுவேஷன் மார்க் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அடுத்ததாக கன்ஜங்ஷன் நம்ம கொடுக்கணும். கன்ஜங்ஷனுக்கு இந்த ஓப்பன் கோட்டேஷன் பக்கத்தில் WH வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. WH வரலன்னா 1 2 அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ WH வந்தால் 1 2 3 தானே. அப்போ அந்த 1 அப்படியே நம்ம போடுவோம். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹேவ் அப்படின்னு வந்திருக்கனால இது WH ஃபார்மேட்டில் வராது. ஸோ இங்கே அதர்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப். WH வந்தால் அதே WH. உதாரணத்துக்கு வென் வந்துச்சுன்னா வென், ஹூம் வந்துச்சுன்னா இங்கே ஹூம், வேர் வந்துச்சுன்னா வேர், அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஹேவ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கிட்டோம், இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 1 2 அப்படிங்கிறது என்னவா மாறணும்னா 2 1 அப்படின்னு மாறணும். எப்பப்பெல்லாம் 1 2 ஃபார்மேட் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் 2 1 அப்படின்னு மாற்றணும். இங்கே 2ல் என்ன இருக்குது, யூ. உங்களுக்கு எப்போ கொஸ்டின் டைப்பில் யூ வந்தாலும் அது யாரை தான் குறிக்கும் அப்படின்னம்னா லிசனரை குறிக்கணும். யார் இங்கே லிசனர்னு நமக்கு கொடுக்கல. ஒன்று அவங்க ஆணாகவும் இருக்கலாம், இல்லை பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ ஆணாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹீயாக போடணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா இங்கே நம்ம ஷி. யாருன்னு இல்லைங்கிறதுனால நீங்கள் என்ன போட்டுக்கணும்னா ரெண்டுமே போட்டுக்கலாம். ஹீ ஆர் ஷீயும் போட்டுக்கலாம், இல்லை ஹீ மட்டும் இல்லை ஷீ மட்டும் போட்டாலும் அதுவும் சரிதான்.
ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 மாற்றிட்டோம், அடுத்தது 1 மாற்றணும். இங்கே ஹேவ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னம்னா ஹேவ் புக்டு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாற்றணும் அப்படின்னம்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். அப்போ ஹேவ் என்னவா மாறணும் அப்படின்னம்னா ஹேடாக என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். இந்த புக்கடை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ஏன்னா பர்ஃபெக்டான பாஸ்ட் பர்ஃபெக்டான ஹேட் ப்ளஸ் V3 தான். அப்போ புக்டுங்கிறத அப்படியே போட்டுக்கணும். ஹேட் புக்டு. மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, மாற்ற தேவையில்ல. த டிக்கெட்ஸ் டு டெல்லி. கொஸ்டின் மார்க் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. நீங்கள் ஃபுல் ஸ்டாப்பில் தான் போடணும். இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். எபின் asked if he or she had booked the tickets to Delhi. Third question பாருங்கள். Rahman said to Tilak, when are we leaving to our native? நமக்கு ரஹ்மான் ஸ்பீக்கர், செட் ரிப்போர்ட்டிங் verb, திலக் அப்படிங்கிறவர் வந்து லிசனர், இது பங்க்சுவேஷன் மார்க். கொஸ்டின் வேர்டு வந்திருக்கு. ஆர் அப்படிங்கிறது வந்து டென்ஸ், வி ப்ரொனவுன், அவர் ப்ரொனவுன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். ஃபஸ்ட் ரூல் வந்து ஸ்பீக்கர், இது என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்போ ரெஹ்மான். செகண்ட் ரூல் ரிப்போர்ட்டிங் வேர்ப், இங்கே செட் இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ செட் டு என்னவா மாறணும்னா ஆஸ்க்டு. லிசனரை என்ன செய்யக்கூடாது, நம்ம மாற்றக்கூடாது. ஸ்பீக்கர் மாறக்கூடாது, லிசனர் மாறக்கூடாது. நெக்ஸ்ட் ரூல் ரிமூவ் பங்க்சுவேஷன் மார்க், எல்லாத்தையும் எடுத்துருவோம். கன்ஜங்ஷன் போடணும். இப்போ WH வந்திருக்கு, நம்ம போனதில் தான் சொன்னோம். WH வந்துருச்சுன்னா அப்படியே தானே போடணும். ஸோ WHக்கு நீங்கள் என்ன நம்பர் போட்டுக்கோங்கன்னா 1, அடுத்தது 2, அப்புறமேட்டு 3. நமக்கு WH வரலன்னா 1 2 சொன்னோம். WH வந்துச்சுன்னா 1 2 3. இந்த 1 2 3 எப்படி மாறணும்னா 1 3 2, அதாவது முதல்ல எதை மாற்றணும், 1. ஸோ 1 அப்படியே என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். வென் அதுக்கப்புறம் நீங்கள் எதை மாற்றணும், 2 மாற்றக்கூடாது, 3 மாற்றணும். வி, இங்கே வி அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நாங்கள் அப்படிங்கிறது அங்கே போகும்போது என்னவா போகணும், அவர்கள் அப்படின்னு தான் போகணும். அப்போ விங்கிறது தே அப்படின்னு மாறணும். நெக்ஸ்ட்டு 2 ஆர் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே தேங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். தேங்கிறது ப்ளூரல். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது வாஸ் வரணுமா வேர் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா வேர் தான். ஏன்னா சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் என்ன போடணும், நம்ம வேர் அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு லீவிங்கிறது அப்படியே தான் போடணும். ஏன் மாற்ற மாட்டோம் அப்படின்னம்னா இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிறது இங்கே போகும்போது என்னவா மாறிடுச்சு, பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். இதுதான் நம்மளுடைய ரூல். ஸோ அப்போ நீங்கள் லீவிங்கிறத வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அடுத்தது 2, இந்த அவருங்கிறது ப்ரொனவுன். நம்முடைய அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டைரக்டில் போகும்போது அவர்களுடைய அப்படின்னு போகணும். அப்போ அவர் என்னவா மாறணும், தேயர் அப்படின்னு மாறணும். நேட்டிவ் லாஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன வச்சுக்கணும், ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரணும்னா ரெஹ்மான் ஆஸ்க்ட் திலக் when they were leaving to their native. Next question. Maha said to his mother, can you please buy me a hot chocolate? நமக்கு இதுவும் என்ன டைப்பில் வந்திருக்குன்னா இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்பீக்கர் நமக்கு என்ன வரணும் அப்படின்னம்னா மஹா, அது நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு செட் டு, நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால அது என்னவா மாறணும் அப்படின்னம்னா ஆஸ்க்டு. அடுத்ததாக லிசனர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுல்ல, ஆஸ்க்டு ஹிஸ் மதர் தான். நெக்ஸ்ட் ரிமூவ் பங்க்சுவேஷன் மார்க். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், WH வந்தால் 1 2 3, WH வரலாங்கிறனால இது 1 2. 1 2 ஃபார்மெட் வந்தால் நமக்கு கன்ஜங்ஷன் என்னதுன்னா இஃப். ஸோ அப்போ 1 2 என்னவா மாறணும், 2 1 மாறணும். ஸோ இஃப் யூ அப்படிங்கிறது பாயா இல்லை கேர்ளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ கேன் யூ ப்ளீஸ், இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா யூ எப்போதுமே யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது லிசனரை தான் குறிக்கும். இப்போ லிசனருங்கிறது மதர் வந்திருக்கனால அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கணும், ஷி. அடுத்தது கேன் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய மவுடல் வேர்ப் வந்திருக்குல்ல, அப்போ கேன்ங்கிறது அங்கே போகும்போது என்னவா மாறணும்னா குட்டாக மாறணும். மே வந்துச்சுன்னா மைட் அந்த மாதிரி நமக்கு இருக்குல்ல, வில் வந்துச்சுன்னா வுட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே கேன் வந்திருக்கு. ஸோ இங்கே குட் அப்படின்னு மாறணும். இஃப் ஷீ குட், இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளீஸுங்கிற வேர்டு நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். ஏன்னா அது ரிக்வஸ்டிங் வேர்ட்ஸ் இருக்கனால நம்ம என்ன செஞ்சிடணும், அதை எடுத்துடணும். ப்ளீஸை எடுத்துட்டு
அடுத்தது பை அப்படின்னு இருக்குது. இங்கே குட் பை என்ன செய்ய தேவையில்லை, நம்ம மாற்ற தேவையில்லை. ஏன்னா கேனை என்ன செஞ்சிட்டோம், நம்ம குட்டாக மாற்றிட்டோம். அப்போ பை இங்கே இருக்கக்கூடிய மீ, இந்த மீ யார் அப்படின்னு பார்க்கணும். மகா அப்படிங்கிறது இவங்க ஆனா பெண்ணானா இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஹிஸ் மதர், அவன் ஒரு பையன்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே நம்ம என்ன போடணும்னா ஹிம். ஏன்னா சம்டைம்ஸ் மகா அப்படிங்கிறது வந்து கேர்ளையும் குறிக்குங்கிறதுனால இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஹிஸ் தான். ஸோ அப்போ ஹி மீ அப்படிங்கிறது என்னவா மாறணும், ஹிம்மாக மாறணும். வேறு எதுவுமே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, மாற்ற தேவையில்ல. ஹாட் சாக்லேட். ஸோ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். மகா asked his mother if she could buy him a hot chocolate.